ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் 27 நவம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆர்ஆர்பி வெப்சைட்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான அபிஷியல் மார்க் டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. இந்த மார்க் டெஸ்ட்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கு. குரூப் டியோட எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா, மேக்ஸ்ல 25 கொஸ்டின், ரீசனிங்ல 30, சயின்ஸ்ல 25, ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின், டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 1.5 மணி நேரம் உங்களுக்கு டைம். நீங்க ப்ரீவியஸ் இயர் பேப்பரை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த 100 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேக்ஸ் வருது அப்படின்னா, ரெண்டாவது கொஸ்டின் வந்து ரீசனிங்ல இருந்து கேட்டிருப்பாங்க. மூணாவது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ்ல இருந்து கேட்டிருப்பாங்க. நாலாவது கொஸ்டின் அகைன் மேக்ஸ்ல இருந்து கேட்டிருப்பாங்க. அஞ்சாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து கேட்டிருப்பாங்க. சோ அந்த 100 கொஸ்டினும் பாத்தீங்கன்னா எல்லா செக்ஷன்ல இருந்து வர்ற மாதிரி ஷஃபிள் பண்ணி கேட்டிருப்பாங்க. சோ இந்த டைம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, செக்ஷன் வைஸா உங்களுக்கு பிரிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேக்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின் உங்களுக்கு கண்டினியூஸா மேக்ஸ் தான் இருக்கும். அடுத்து ரீசனிங் வருது அப்படின்னா அடுத்த 30 கொஸ்டினும் ரீசனிங் இருக்கும். சயின்ஸ் வருது அப்படின்னா அடுத்த 25 கொஸ்டினும் சயின்ஸ் வர மாதிரி கொடுத்திருக்காங்க. ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்னா அடுத்த 20 கொஸ்டினும் உங்களுக்கு கண்டினியூஸா ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும். ஓகே, பழைய பேட்டர்னை விட, பழைய டைம்ல உள்ள கொஸ்டினை விட இந்த டைம் அவங்க செக்ஷன் வைஸா பிரிச்சிருக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரீசனிங் அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் மேக்ஸ் அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் சயின்ஸ், அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ்ங்கிற மாதிரி நாம வந்து பிரிச்சுக்கலாம். இல்லனா ஃபர்ஸ்ட் ஜெனரல் அவேர்னஸ் அட்டன் பண்ணலாம், அதுக்கப்புறம் சயின்ஸ், அதுக்கப்புறம் ரீசனிங், அதுக்கப்புறம் மேக்ஸ்ன்னு இந்த மாதிரி நமக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ அதுபடி பிரிச்சுக்கலாம். முன்னாடி உள்ள பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா எந்த கொஸ்டின் எங்கெங்க இருக்குன்னு தேடணும். ரீசனிங் கொஸ்டின் எங்க இருக்கு, மேக்ஸ் எங்க இருக்குன்னு தேடி தேடி பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷனுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா மேக்ஸ் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 25 கண்டினியூஸா மேக்ஸ் தான் இருக்கும். அடுத்து ரீசனிங்னா அடுத்த 30 ரீசனிங் தான் இருக்கும். அப்ப நம்ம எந்த செக்ஷன்னாலும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ஃபர்ஸ்ட் சயின்ஸ் தான் அட்டன் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின்லயே நமக்கு கண்டினியூஸா என்ன இருக்கும், சயின்ஸ் இருக்கும். அடுத்து ஜெனரல் அவேர்னஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸா 20 கொஸ்டின் என்ன இருக்கும், ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும். இப்போ இந்த அபிஷியல் மார்க் டெஸ்ட்டை நீங்க வந்து அட்டன் பண்ணி பார்க்கிறதுக்கு நம்ம ஆர்ஆர்பி வெப்சைட்ல போயிட்டும் நீங்க வந்து டைரக்டா லிங்கை கிளிக் பண்ணியும் அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் டைரக்டான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்டோட பேஜுக்கே நீங்க வந்து போயிடலாம். ஓகே, சோ நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓபன் ஆகும். சோ இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா லாகின் இருக்கும், அதுக்கப்புறம் நம்பர் இருக்கும். இதெல்லாம் எதுவுமே என்டர் பண்ண வேண்டாம். சோ இங்க இருக்கக்கூடிய சைன் இன் இருக்கு இல்லையா, சோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகும். ஓகே, சோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம்லயும் ஓபன் ஆகும். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்பவேனாலும் இதை வந்து நீங்க ரீட் பண்ணி பாத்துக்கலாம். நீங்க அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின் வந்து இந்த கலர்ல இருக்கும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கிரீன் கலர்ல இருக்கும். மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்பிள் கலர்ல இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு டைம் வந்து ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. இது வரைக்கும் ஆன்லைன் டெஸ்டே அட்டன் பண்ணதே இல்லங்கிற ஸ்டூடெண்ட் இந்த அபிஷியல் மார்க் டெஸ்ட்டை ஒரு டைம் அட்டன் பண்ணி பாருங்க. இதே கொஸ்டின்ஸ் தான் எக்ஸாமுக்கு வருமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே கொஸ்டின் வராது. இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள், ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும், என்ன மாதிரி உங்களுக்கு ரியல் எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க, எப்படி செக்ஷன் வைஸா நீங்க போகணுங்கிறதுக்காக ஒரு சாம்பிள் டெஸ்ட் தான் உங்களுக்கு ஆர்ஆர்பி வெப்சைட்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இத வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இதுல தெளிவா கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கலர்ல இருக்கு அப்படின்னா நீங்க அந்த கொஸ்டினை இன்னும் ரீட் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னா நீங்க இன்னும் ஆன்சர் பண்ணலன்னு அர்த்தம். கிரீன் கலர்ல இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க. பர்பிள் கலர் கொடுத்திருக்கீங்க, பர்பிள் கலர்ல இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, மார்க் ஃபார் ரிவ்யூ த கொஸ்டின், மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்திருக்கீங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணல. பர்பிள் அதுல ஒரு கிரீன் இருக்கு அப்படின்னா ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்திருக்கீங்க. இந்த கொஸ்டினையும் நாங்க வந்து கரெக்ட் பண்ணுவோங்கிறது தான் அதுக்கான மீனிங். ஓகேவா, சோ இந்த மாதிரி கலர் இருந்துச்சுன்னா நீங்க அட்டன் பண்ணலன்னு அர்த்தம். ரெட் கலர் இருந்துச்சு, சரி, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க விசிட் பண்ணலன்னு அர்த்தம். ரெட் கலர் இருந்துச்சுன்னா நீங்க அட்டன் பண்ணலன்னு அர்த்தம். கிரீன் கலர்னா நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. பர்பிள்னா ஆன்சர் பண்ணாம மார்க் ஃபார் ரிவ்யூ, பர்பிள் வித் கிரீன்னா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்திருக்கீங்க, ஆன்சரும் பண்ணிருக்கீங்க. ஓகேவா, சோ இந்த கொஸ்டினை உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, எவாலுவேட் பண்ணுவாங்க. நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க ரீட் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, சோ ஆல்ரெடி நீங்க நிறைய மார்க் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா சோ இதை வந்து நீங்க ஓபன் பண்ணி பார்க்க வேண்டாம். இருந்தாலும் இப்போ அந்த செக்ஷன் வைஸ் மாத்திருக்காங்க இல்லையா, அதுக்காக ஒரு டைம் ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. இங்க வியூ இன் பாருங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல ஓபன் ஆகும். தமிழ் கொடுத்தீங்க அப்படின்னா தமிழ்ல நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி பாத்துக்கலாம். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸும் ரீசனிங்கும் இங்கிலீஷ்ல படிச்சிருப்பீங்க. சயின்ஸும் ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டினும் நான் தமிழ்ல வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சைட்ல இந்த மாதிரி வியூ இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல எந்த லாங்குவேஜ்னாலும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, டிஃபால்ட் லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல எக்ஸாம் ஷோ ஆகணும். தமிழ் கொடுக்குறீங்க அப்படின்னா
தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இங்க இருக்கக்கூடிய செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ எம் ரெடி டு பிகின் கொடுங்க. ஓகே, எக்ஸாம்ல இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா இருக்கும். நீங்க ஐ எம் ரெடி டு பிகின் கொடுத்ததும் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். நல்லா பாருங்க, இங்க ஜெனரல் சயின்ஸ் தனி செக்ஷனா கொடுத்திருக்காங்களா, மேக்ஸ் செக்ஷனா கொடுத்திருக்காங்களா, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ். நீங்க முன்னாடி உள்ள பழைய டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செக்ஷன்ஸ் போட்டே கொடுத்திருக்க மாட்டாங்க. டைரக்டா 1ல இருந்து 100 வரைக்கும் கண்டினியூஸா கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி செக்ஷன் நேம் வந்து கொடுத்திருக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ நான் ஜெனரல் சயின்ஸ் செக்ஷன் எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை கிளிக் பண்றேன் அப்படின்னா 25 கொஸ்டின் கரெக்டா பாருங்க. இங்க எத்தனை நம்பர் போட்டிருக்கு, 1ல இருந்து 25 வரைக்கும் நம்பர் போட்டிருக்கு பாத்தீங்களா. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 25 எனக்கு சயின்ஸ் தான் இருக்கும். நான் எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு வந்துக்கலாம். அது மாதிரி இப்போ சயின்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், பாதியில எனக்கு வந்து ரீசனிங் அட்டன் பண்ணணும்னு தோணுதுன்னா நான் ரீசனிங் செக்ஷன் இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ரீசனிங்ல மொத்தம் 30 கொஸ்டின், 1ல இருந்து 30 வரைக்கும் எனக்கு நம்பர் கொடுத்திருப்பாங்க. எந்த செக்ஷனுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு வந்துக்கலாம். முன்னாடி மாதிரி எந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னு தேட வேண்டாம். கரெக்டா சயின்ஸ்னா ஃபுல்லா சயின்ஸ் தான் கொடுத்திருக்காங்க, மேக்ஸ்னா கரெக்டா மேக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இப்போ மேக்ஸ்னா இந்த மேக்ஸ் செக்ஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து மேக்ஸ் தான் இருக்கும். 25 கொஸ்டின் இருக்கும் மேக்ஸ்ல. 25ம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ் கிளிக் பண்றேன் அப்படின்னா இங்க 25 இருக்கா, சோ 25 பாத்தீங்கன்னா எனக்கு ஜெனரல் அவேர்னஸ் தான் இருக்கும் கண்டினியூஸா. சரி, 20ம் ஜெனரல் அவேர்னஸ் தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இங்கிலீஷ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா லாங்குவேஜ் வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், இங்க வந்து இங்கிலீஷும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சோ சேஞ்ச் பண்ணிட்டு நான் ஒவ்வொரு செக்ஷனா போயிட்டு அட்டன் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஜெனரல் அவேர்னஸ் அட்டன் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா இதுல டைம் எடுக்க போறது இல்ல, ரீட் பண்ண போறோம், ஆன்சர் தெரிஞ்சா சூஸ் பண்ண போறோம். ஜெனரல் அவேர்னஸ்க்கு அடுத்து சயின்ஸ் அட்டன் பண்ணுங்க. சயின்ஸ்ல 25 கொஸ்டினும் இதுவும் அதே மாதிரி தான். கொஸ்டின் ரீட் பண்ண போறோம், ஆன்சர் தெரிஞ்சா சூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறமா ரீசனிங் அட்டன் பண்ணுங்க. இதுலயும் பேப்பர் பென் வச்சு கொஞ்சம் தான் கால்குலேஷன் வரும். கடைசியா மேக்ஸ் செக்ஷன் வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ், அதுக்கப்புறம் ரீசனிங், அதுக்கப்புறம் மேக்ஸ். ஃபர்ஸ்டே மேக்ஸ் அட்டன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா அந்த சால்வ் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்ல நம்ம உட்கார்ந்து எல்லா கொஸ்டினுக்கும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். கடைசி இந்த ஜெனரல் அவேர்னஸும் சயின்ஸும் ரீட் பண்றதுக்கு டைம் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள ஜிகேயோ சயின்ஸோ ரெண்டையும் சேர்த்து கடகடன் ரீட் பண்ண போறீங்க, ஆன்சர் தெரிஞ்சா சூஸ் பண்ண போறீங்க. இதுல பேப்பர் பென் எடுத்து சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஜெனரல் அவேர்னஸ்க்கு கொஸ்டின் ரீட் பண்ண போறீங்க, எது கரெக்ட் ஆன்சரோ அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்க போறீங்க. ஓகே, சோ இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா நான் அதுக்கு ஆன்சர் வந்து இந்த பீன்னு சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த எந்த செக்ஷன்ல இருக்கேன், ஜெனரல் அவேர்னஸ்ல இருக்கேன், ஆப்ஷன் பி வந்து சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கலர் எப்படி மாறுதுன்னு பாருங்க, கிரீன் கலரா மாறுது. இப்போ இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சூஸ் பண்ணிட்டேன், சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்காம மார்க் ஃபார் ரிவ்யூ. ஓகே, சோ இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு கலர் வந்து எப்படி மாறுது, பர்பிள் கலர் வித் கிரீன் கலர் டிக் இருக்கா. ஆன்சர் பண்ணி மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தா பர்பிள் கலர் வித் கிரீன் இருக்கும். இப்போ நான் இதுக்கு ஆன்சர் பண்ணாம வெறுமனே மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்குறேன்னா வெறும் பர்பிள் கலர் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா, சோ இந்த கொஸ்டினை நான் பார்த்துட்டேன், ஆன்சர் பண்ணாம சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ரெட் கலர்ல இருக்கும். புரியுதா, ஆன்சர் பண்ண கொஸ்டின் ஆன்சர் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா கிரீன் கலர்ல இருக்கும். ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தோம்னா பர்பிள் வித் கிரீன்ல இருக்கும். வெறும் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தோம்னா பர்பிள் கலர் இருக்கும். ஆன்சரே பண்ணாத கொஸ்டின் வந்து ரெட் கலர்ல இருக்கும். இந்த கலர் சேஞ்சஸா பாத்துக்கணும். நிறைய பேர் இப்படி சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இப்ப 18 சோ 18 சூஸ் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப 17 பாருங்க, போய் பாத்தீங்கன்னா ஆன்சரே இருக்காது. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தாதான் நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஆன்சர் வந்து சேவ் ஆகும். இது யாருக்காக சொல்றேன் அப்படின்னா புதுசா இது வரைக்கும் ஆன்லைன் டெஸ்டே அட்டன் பண்ணிருக்க மாட்டாங்க. புதுசா முதல்ல ஒரு சிஸ்டம்ல ஆன்லைன் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும்னு தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு இதுல எது கரெக்டோ அதை சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா தான் கிரீன் கலர்ல மாறும். தெரியல அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெட் கலர்ல இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சரை சூஸ் பண்ணிட்டு 19வது கொஸ்டின் சூஸ் பண்ணியாச்சு, அடுத்து 20 இங்க பாக்ஸ்ல 20 இருக்கு, இதை கிளிக் பண்ணுவோம்னு 20க்கு போயிருவாங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஆன்சர் வந்து சேவ் ஆகும். ஓகேவா, சோ இந்த டெஸ்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நிறைய பேருக்கு இப்ப என்னன்னா மேம் இதே கொஸ்டின் வருமா நாளை கழிச்சு அந்த 27ஆம் தேதி எக்ஸாம்லன்னு கேட்பீங்க. இது ஜஸ்ட் ஒரு மாதிரி தேர்வு. ஓகேவா, சோ இந்த மாதிரிதான் ஒரு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். இந்த மாதிரிதான் நீங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். மார்க் ஃபார் ரிவ்யூனா இதுதான் அர்த்தம். அதே மாதிரி இதுதான் செக்ஷன், இந்த மாதிரிதான் செக்ஷன் வைஸா பிரிச்சிருப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மார்க் டெஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. பழைய கொஸ்டினுக்கும் இப்ப வந்திருக்கக்கூடியதுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. சேம் சிலபஸ் தான், சிலபஸ் எதுவுமே மாற்றம் இல்ல. ஜஸ்ட் மிக்சடா கொடுத்திருந்த கொஸ்டினை செக்ஷன் வைஸா பிரிச்சு கொடுத்திருக்காங்க.
ஓகேவா? சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி செக்ஷன் வைஸா இருக்கும்போது நமக்கு அட்டெண்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நம்ம எந்த செக்ஷன்ங்கிறத முடிவு பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஜிகே அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சயின்ஸ், அதுக்கப்புறம் ரீசனிங், அதுக்கப்புறம் மேத்ஸ்ங்கிற மாரி நம்ம அட்டெண்ட் பண்ணி வந்துக்கலாம். ஒவ்வொரு செக்ஷன்ல எத்தனை கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருக்கோங்கிற மாரி ஒரு கால்குலேஷனும் நமக்கு இருக்கும். ஓகே. ஜெனரல் அவேர்னஸ்னா அப்ப 20க்கு நமக்கு ஒரு 15 தெரியுதுன்னா 15 அட்டெண்ட் பண்ணலாம். சயின்ஸ்ல நம்ம எவ்வளவு அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். அப்ப எது நமக்கு ஸ்ட்ராங்கோ அத ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். வீக்கா இருக்கிறத அதுக்கப்புறம் பின்னாடி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அது மாரி நான் இன்னும் நெறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும் மேம். எனக்கு 28ஆம் தேதி கிட்ட தான் எக்ஸாம் இருக்கு. இன்னும் எனக்கு எக்ஸாம் டிசம்பர்ல தான் வரும். இல்ல ஜனவரில தான் வரும். இப்ப இருக்கிற டைம்ல நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து குடுத்துருக்கோம். ஓகே. இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மினிட்ல கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணணுங்கிற ஸ்டூடண்ட் CAPDF கோர்ஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 20 கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்னா 10 கொஸ்டின் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ல இருந்து கேட்பாங்க. ஓகே. சோ இதுல உங்களுக்கு லாஸ்ட் 2 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து குடுத்திருப்போம். ஜனவரி 2024ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே குடுத்திருப்போம். 2 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் இருக்கும். நீங்க அவ்ளோ கரண்ட் அஃபேர் படிக்க வேண்டாம். கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது நல்லா படிங்க. இப்ப நடந்து முடிஞ்ச எக்ஸாம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கடைசி 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸுக்கு நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து 599. இன்னைக்கு நீங்க குரூப் டியோட டெஸ்ட் பேட்சோ இல்ல கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட் 12 o'clock கூட உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. இல்லனா வெறுமனே குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. எஸ்டர்டேவே இந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஓட டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேருக்கான ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி MTS ஓட டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் அண்ட் டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி எக்ஸாம் எழுத போறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. செக்ஷன் வைஸா மாத்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அதே மாதிரி NTPCக்கு அப்ளை பண்ணிருக்கேன். எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க NTPCக்கான செலக்ஷன் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயருக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சாலும் சரி அதுக்கு டெஸ்ட் பேட்சா இருக்கட்டும், கிளாஸஸா இருக்கட்டும், மெட்டீரியல்ஸா இருக்கட்டும் எல்லாமே நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டியோட டெஸ்ட் கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸோட ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.